ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனாவோட மகனான நம்ம நாகா சைத்தன்யா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற படத்தில் சமந்தாவை உருகி உருகி லவ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நாகா சைத்தன்யாவுக்கும் நம்ம சமந்தாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. 2021 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில விவாகரத்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதும். அது மட்டும் இல்லாமல் நாகா சைத்தன்யா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் வானதியாக நடித்தாங்க இல்லையா, சோபிகை துலிபாலா அவங்களோட என்ன அப்படின்னா ரொம்பவே க்ளோஸாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான காரணங்களும் என்ன அப்படின்னா சொல்லப்பட்டுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவை விவாகரத்து பண்ணதுக்கப்புறமா நம்ம நாகா சைத்தன்யாவும் இந்த சோபிகை துலிபாலாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே பர்சனலாக அவுட்டிங் போகிறது, டூர் போகிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மியூசியத்தில் போட்ட ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உருகி உருகி லவ் பண்ண ஒரு காதல் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில லவ் இருக்கா அப்படின்றது சந்தேகமான நிலைமையில் இருந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் நாகா சைத்தன்யாவும் ஜோபிகை துலிபாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நாகார்ஜுனாவோட வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா மாதிரியே நாகா சைத்தன்யாவும் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறாரா அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா பல வதந்திகளும் பல கேள்விகளும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமந்தாவோட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாகா சைத்தன்யாவை இப்படி சமந்தாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா திட்டும் வர்றாங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் எதுவுமே ரிவீல் ஆகலை. எப்படி சித்தார்த்தும் அதித்திராவும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோஸை ரிவீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் இதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.